Taste the Daily. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் கிருஷ்ணாம்பேட்டையில் கால்வாயிலும் தெருக்களிலும் தேங்கியுள்ள கழிவுநீரை அகற்றாத நகராட்சியை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கிருஷ்ணாம்பேட்டையில் மழை நீருடன் கழிவுநீர் கலந்து கால்வாய்களிலும் தெருக்களிலும் தேங்கி நிற்பதாகவும் இதை அகற்ற அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் திறனற்ற திமுக அரசை கண்டித்து அரக்கோணத்திலிருந்து காஞ்சிபுரம் செல்லும் சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். எந்த அரசியல்வாதி இந்த ஏரியாவுக்கு வந்தவங்க கவுன்சிலர்னு எந்த கவுன்சிலரும் இதுக்கு நடவடிக்கை எடுக்கிறது இல்லை. அதே மாதிரி எம்எல்ஏ கேட்டார், கேட்டு எம்எல்ஏக்காகவும் அரக்கோணம் எம்எல்ஏ சூரவி அவர் கேட்டார். கேட்டு அவருக்கும் அதிகாரிக்கு ரெஸ்பான்ஸ் கிடையாது. அதிகாரிங்க ஃபோன் பண்ணால் சுவிச் ஆஃப் பண்ணுறாங்க. அப்போ அரக்கோணம் எம்எல்ஏக்கு என்ன இது இருக்குது, ஒரு மரியாதை இருக்குது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே சோத்துப்பாக்கம் பகுதியில் திருமண மண்டபத்தில் பணியில் ஈடுபட்டிருந்த 2 கூலி தொழிலாளிகள் மின்சாரம் தாக்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். சோத்துப்பாக்கம் பகுதியில் உள்ள திருமண மண்டபம் ஒன்றில் ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த 2 கூலி தொழிலாளர்கள் மேற்கூரை பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது எதிர்பாராத விதமாக மின்கம்பி உரசி மின்சாரம் தாக்கியதில் ரமணா, சோமகாந்தாரா ஆகிய 2 பேரும் பரிதாபமாக உயிரிழந்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அருகே கரும்பாக்கம் ஊராட்சியின் கன்னியம்மன் கோயில் தெருவில் மழைநீர் தேங்கியதால் மக்கள் அவதியடைந்தனர். வடிகால் அமைப்பு இல்லாததால் மாணவர்கள், முதியவர்கள், குழந்தைகள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என மக்கள் குற்றம் சாட்டி விடியா திமுக அரசின் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை வில்லாபுரம் சங்க விநாயகர் திருக்கோயிலில் கந்தசஷ்டி விழாவை ஒட்டி திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. கந்தசஷ்டி விழாவின் இறுதி நாளை ஒட்டி நடைபெற்ற திருக்கல்யாண நிகழ்ச்சியில் ஊர்ச்சவர் முருகன், வள்ளி தெய்வானை 16 வகையான வாசனை திரவியங்கள் மற்றும் அபிஷேகம் செய்யப்பட்ட மலர்களால் அலங்கரிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். திருக்கல்யாணம் முடிந்த பின் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் திருவாரூர் ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது கிராம ஊராட்சிகளில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்களின் மாதாந்திர ஊதியத்தை 10,000 உயர்த்த வேண்டும், மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குவோருக்கு சிறப்பு காலமுறை ஊதியமாக 15,000 வழங்க வேண்டும் உள்ளிட்ட 16 அம்ச கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான உறுப்பினர்கள் கலந்து கொண்டு தொடர்ந்து தொழிலாளர் விரோத போக்கை கடைபிடித்து வரும் விடியா அரசிற்கு எதிராக கண்டன முழக்கம் எழுப்பினர். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் நகராட்சி மன்ற கூட்டத்தில் வளர்ச்சிப் பணிகள் குறித்து கவுன்சிலர்கள் கேள்வி எழுப்பிய போது பதிலளிக்க முடியாமல் ஆணையர் மற்றும் அதிகாரிகள் வெளியேறினர். இதையடுத்து அதிமுக கவுன்சிலர் உள்ளிட்ட 21 கவுன்சிலர்கள் கட்சி பாகுபாடின்றி உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் கூடலூர் 5வது வார்டு கவுன்சிலர் வர்கீஸ் தனது பகுதியில் மக்கள் பணி நடைபெறவில்லை என கூறி ராஜினாமா கடிதம் அளித்து ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் நகராட்சி நிர்வாக திறனின்றி செயல்படுவதை வெட்ட வெளிச்சமாக்கியது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் சாலையோரம் இருந்த மின்கம்பம் மீது அதிவேகமாக வந்த டாரஸ் லாரி மோதி விபத்துக்குள்ளானது. கழுங்கடி பகுதியில் சென்று கொண்டிருந்த டாரஸ் லாரி சாலையோரம் இருந்த மின்கம்பம் மீது மோதியதில் மின்கம்பம் துண்டு துண்டாக உடைந்து நொறுங்கியதுடன் மின்கம்பிகள் சாலையில் தொங்கியபடி இருந்தன. அப்பகுதியில் வாகனங்கள் எதுவும் வராததால் நல்வாய்ப்பாக உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. மேலும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் அருகிலுள்ள ஊர்கள் இருளில் மூழ்கின. இதுகுறித்து மின்வாரியம் விரைந்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தியுள்ளனர்.